நெக்ஸ்ட்டு, ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மாணவர்களின் விகிதம், மாணவி விகிதம் வந்து மாணவிகளின் விகிதம் ஈக்குவல் டு 5:3. இதை வந்து 500:300 வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதில் வந்து 16% வந்து மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. ஸோ 500ல் 16%. அதே மாதிரி 300ல் பெண்கள் வந்து 8%. ஸோ 8%. 0க்கு 0, 0 3 24 பேர். இதில் வந்து 16×5 80. மொத்தம் வந்து 104 பேர் வந்து தேர்ச்சி பெறவில்லை. மொத்த மாணவ மாணவிகளோட எண்ணிக்கை வந்து 500 + ஒரு 300, 800 பேரில் வந்து 104 பேர் தேர்ச்சி பெறவில்லை. கொஸ்டினில் வந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம். ஸோ வந்து 800ல் வந்து 104 கழிக்கணும். 0 9 10, 10ல் 4 போனால் 6 9 6, 696 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ 696 எத்தனை பேரில்? 800 பேரில். 800 பேரில் சதவீதம். ஸோ 0க்கு 0, 0க்கு 4 2 8, 3 2 6, 4 2 8, மிச்சம் 1, 2 2 16, 2 4, 3 2 2, மிச்சம் 1, 7 2 16, 4 2 8, 3 2 2, 2 16, மிச்சம் 1, 7 2 14. ஸோ 87%. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3. ஸோ நம்ம வந்து 500:300 வச்சுக்கோம். அதில் வந்து 16% வந்து மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. ஸோ 500ல் வந்து 16% தேர்ச்சி பெறவில்லைன்னா 80 பேர். அதே மாதிரி 300ல் வந்து 8% வந்து தேர்ச்சி பெறவில்லை. ஸோ அதில் 300ல் 8% வந்து 24. மொத்தம் வந்து 104 பேர் வந்து தேர்ச்சி பெறவில்லை. மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 800 பேர் இருக்காங்க. 800ல் வந்து 104 பேர் போனால் 696 பேர் இருப்பாங்க. 696 பேர் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள். கொஸ்டினில் வந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ச்சி பெற்றவர்கள் 696, மொத்தம் வந்து 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ சதவீதம் கண்டுபிடிச்சா 87% வரும். நெக்ஸ்ட்டு, ஒரு தேர்வில் 480 மாணவர்களில் 85% பெண்கள் மற்றும் 70% ஆண்கள் தேர்ச்சி பெற்றனர். மொத்த தேர்ச்சி சதவீதம் 75% எனில் தேர்வில் எத்தனை ஆண்கள் பங்கு பெற்றனர்? இது வந்து ஃபார்முலா படி இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும், டைம் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு கொஸ்டின் பார்த்ததும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்தா இந்த மெத்தட் ட்ரை பண்ணலான்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பெண்கள் கொடுத்துருக்காங்க, ஆண்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மிக்சிங் மொத்த தேர்ச்சி 2 பேரும் சேர்த்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி தேர்ச்சி பெற்றா ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள், இந்த சைடு வந்து பெண்கள். ஆண்கள் வந்து 70%, பெண்கள் வந்து 85%. 85%. 2 பேரும் மொத்தமாக மிங்கிள் பண்ணி 75% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி வந்தால் 85லேருந்து 75 கழித்து இங்கே போடணும். அதே மாதிரி 70லேருந்து 75 கழித்து இங்கே போடணும். 85லேருந்து 75 கழிச்சா 10, 70லேருந்து 75 கழிச்சா 5. ஸோ இதை அடிக்கலாமா? 4 5 5, 2 10. ஸோ 2:1 வரும். மொத்தம் வந்து இதில் ஆண்கள் வந்து 2 பங்கு, பெண்கள் வந்து 1 பங்கு, மொத்தம் 3 பங்கு. 3x = மொத்த மாணவர்கள் வந்து 480 பேர் போட்டிருக்காங்க. ஸோ 480 x = 480/3. 1 முன் 3, மிச்சம் 1, அரை முன் 18. ஸோ x = 160. கொஸ்டினில் வந்து
தேர்வில் எத்தனை ஆண்கள் பங்கு பெற்றனர்? ஆண்களுக்கு நேரம் வந்து 2 இருக்குது. ஸோ 2x 2 இன்ட்டு 160. ஸோ 320 பேர் வந்து பங்கு பெற்றனர் ஆண்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கோட பர்சன்டேஜ் வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.